பெண் வந்து அவங்க விருப்பத்திற்கு மாறாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் உட்பட்டாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதை வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, போற வரைக்கும் போட்டோம், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு கட்டத்துல அது பிரச்சனையா வருது அப்படின்னு தெரியும் போது வெளியே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆரம்ப காலத்திலேயே அது வந்து ஒரு அன்வெல்கமிங் ஆக்டாக இருக்கும் போது அப்பவே அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். பண்றாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இப்படி வெளியில வந்து சொல்ற பெண்களை நம்ம முத்திரை குத்திரக்கூடாது. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஆக்டை வந்து ஆயுதமா பயன்படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்லிடவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் விக்டிம்ஸா இருக்காங்க. உண்மையாவே அவங்க தைரியமா வெளியில வந்து சொல்றதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா ஒரு சில பெண்கள், இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி அதுல ஒரு 5ஓ 10ஓ இப்படி இருக்கலாம். அதுக்காக நீங்க எல்லாரையும் சொல்லிட முடியாது இல்லையா? சோ அதுதான் இப்போ ஒர்க் பிளேஸ்ன்னு வரும்போது எல்லா விதமான ஒர்க்கும் அதுக்குள்ள வரும் இல்லையா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மீடியான்ற ஃபீல்டுல வந்து இது நிறைய நடக்குது. இப்ப கேரளால கூட அதுக்குன்னு ஒரு கமிட்டி எல்லாம் வந்து போட்டு இது பண்ணாங்க. நிறைய ஆக்டரோட பேரெல்லாம் வெளியில வந்தது. இப்ப ரீசெண்டா இப்போ ட்ரெண்டிங்கா போன வாரத்துல எல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு சீரியல் நடிகையோட